விஜயோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறேங்க. விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு பெட்டி படுக்கைலாம் எடுத்துட்டு காவேரி வீட்டுக்கு மாடியிலே உள்ள போர்ஷன்ல தங்குறதுக்காக வராங்க. காவேரி வீட்டுக்கு முன்னாடி வந்து விஜய் நிக்கிறாங்க. காவேரி குடும்பம் பார்த்துட்டு இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இவர்கிட்ட எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்றாங்க. உடனே விஜய பார்த்துட்டு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல எங்க அம்மாவுக்கு விருப்பத்துக்கு எதிரா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்லியும் நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் வந்து இங்க வரல. நான் வந்து மாடி வீட்டுல தங்க வந்திருக்கேன். அத நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களோட சம்மதத்தோட, அத்தையோட சம்மதத்தோட உன்னை கூட்டு போனோம்னா நான் இங்க உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா தானே முடியும். அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வழி விடுங்க, மாடி எங்க இருக்கு, நான் மாடிக்கு போகணும் அப்படி சொல்றாங்க. இந்த நேரத்துல காவேரி டென்ஷன் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விஜயும் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப பயந்துட்டு அப்படியே காவேரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. குடும்பமே அங்க கூட்டு போய் அங்க இருந்தா காவேரி செக் பண்ண டாக்டர் குட் நியூஸ், நீங்க ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கங்க்ராட்ஸ் சொல்றாங்க. இதை கேட்டு விஜய்க்கு என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நீங்க அப்பா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்து மொத்த குடும்பமும் வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் வாழ்ந்தோம் அப்படின்னு வேற காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி இருந்தாங்க. இப்ப எப்படி காவேரி வந்து பிரெக்னன்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க.